ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனைப்புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், சிக்கன் 65, முட்டைன்னு சொல்லிட்டு பல ரெசிபீஸை இன்றைக்கி ஒரே vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித்தின் ஷார்ட் பீரியடில், அதாவது 1.5 மணி நேரத்தில் இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இதை எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது கரெக்டாக டைம் 11:30 ஆகுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சில்லி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடுறேன். இப்போது ஒரு பேனில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதாவது 1/2 கிலோ சிக்கனை நான் சில்லி சிக்கனாக போட போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் டாமினேட் பண்ணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது விஸ்கு யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா நல்லா ஜெல்லாகணும். அப்போ தான் சிக்கனில் இறங்கும் போது டேஸ்ட்டாகவும் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். இது எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சில்லி சிக்கன் டேஸ்டியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சில்லி சிக்கனுக்கும் சிக்கன் 65க்கும் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சிக்கனை மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போட சிக்கனோட லெக் எல்லாத்தையும் நான் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே நீங்கள் சிக்கன் 65க்கு வேணுங்கிற சிக்கன் பீசஸும் இதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சில்லி சிக்கன் பண்ணுற பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிக்கனை வாங்கும் போதே அந்த லெக்கில் நடுவில் சென்டரில் கட் பண்ணி விட சொல்லிட்டிங்கன்னா அவங்க நல்லா இன்டெப்த்தாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம மசாலா வச்சு பைண்ட் பண்ணும்போது மசாலா நல்லா சிக்கன் பீசஸ்க்குள்ளே இறங்கும். ஒருவேளை நாம் கட் பண்ணி போடும்போது உள்ளே நல்லா நம்ம டெப்த்தாக கட் பண்ணல அப்படின்னா உள்ளே மசாலா இறங்காமல் உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே நார்மலாகவே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணும்போதே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது நான் எல்லாத்தையும் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா மசாலா எந்த அளவுக்கு உள்ளே இறங்குதோ அந்தளவுக்கு சில்லி சிக்கன் டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கூடவே 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நாம் மற்ற ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். இப்போது 3 பச்சை மிளகாயை நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஸ்பைசியான பச்சை மிளகாய். இதுவும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. சிக்கனை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயமும் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயமும் வெந்துடும். இப்போது தக்காளியில் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன்.
1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா காரம் வந்து மீடியமாக இருக்கும். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம். இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நாம் சிக்கன் பீசஸை சேர்த்துக்கணும். நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஜெல்லாகிடுச்சு. இந்த கிரேவியில் பாருங்கள் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ஒரு டெக்ஸ்சரையும் உங்களுக்கு கொடுக்கும். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாகவே வந்து சிக்கனில் தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்த்தும் போது கொஞ்சம் பார்த்தே சேர்த்துங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்போவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி தண்ணி விட்டுடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கிரேவிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து செய்கிறது வந்து ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் 3/4 ஃப்ளேம் இருந்தால் போதும். அந்த ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து வேக விட்டுடுங்க. A few moments later. எவ்ரி 5 minutesம் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து வணக்கி விட்டுட்டே இருக்கணும். நான் 20 minutes அப்படி செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதுவே எனக்கு செமி கிரேவியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அதே மாதிரி பாருங்கள் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாவே போதும். நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே வந்து சின்ன சின்னதாக நறுக்கியது கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 1/2 hourல சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை. சிக்கன் செய்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சில்லி சிக்கனும் சிக்கன் 65ம் பண்ணிடலாம். 1 hour later. இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மசாலா கோட்டிங் இருக்கிற சிக்கனை எடுத்து பார்க்கலாம். நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் காய வச்சுருந்தேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த சிக்கன் மசாலா போட்டு கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உள்ளே வந்து சிக்கன் நல்லா வேகும். கிட்ஸு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இப்போது சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரி சிக்கன் 65ம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அது இந்த வீடியோவில் நான் காமிக்கல, வெறும் லெக் ஃப்ரை மட்டும் போட்டதை நான் காமிச்சிருக்கேன். இப்போது டேஸ்டியான லெக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நாம் முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நான் முட்டையை வந்து பாயில் பண்ணுறதுக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். 5 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை உடையாமல் நல்லா நீட்டாக வரும். இது வந்து நான் 2 விசில் விட போகிறேன். இதனால் எனக்கு வந்து டைம் கன்சப்ஷன் ஆகும், கேஸ் கன்சப்ஷன் ஆகும். நிறைய பேர் வந்து பாயில் பண்ணுறதுக்காகவே நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு 2 விசில் விட்டால் போதும். இப்போ பாருங்கள் சூப்பராக முட்டை ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை செய்யும் போதே சாப்பாடையும் ரெடி பண்ணிட்டேன். நார்மல் ஒயிட் ரைஸ் தான். இப்போது செம சூப்பரான நான்வெஜ் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, சிக்கன் லெக் ஃப்ரை, முட்டை வந்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், சிக்கன் 65, அப்புறம் சாப்பாடு, இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான நான்வெஜ் ஃபீஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் முடிக்கும் போது டைம் வந்து 1 o'clock ஆச்சு. 1.5 hours இத்தனை ஐட்டத்தையும் நான் செஞ்சுட்டேன்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.